நம்மளை ஒருத்தன் சாபத்தில் திட்டான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி திட்டக்கூடாது. அப்படி திட்டான் அப்படின்னா அது நம்மளை பலிக்குது. அப்படின்னா நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தும் அது பலிக்கிறது என்று சொன்னால், ஏன் பலிக்குதுன்னா நீங்கள் அந்த சாப வார்த்தையை கண்டு பயப்படுகிறீர்கள். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? தைரியம் உள்ளவன் தான் கிறிஸ்தவன். நீங்கள் அந்த வார்த்தையை உள்ளே ஏற்று பயப்படும் பொழுது, பயம் யாருக்குள்ளது? பிசாசுக்குள்ளது. பிசாசு பயத்தை இடம் கொடுத்துட்டிங்கனாலே தேவனை ஒதுக்கி பிசாசு உள்ளே வந்துடுவான். உள்ளே வரும் பொழுது அந்த செயலை உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறீர்கள். நீங்களாக அதை அனுமதிக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, அது வேலை செய்கிறது. அதாவது தீமையான வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது, நல்ல வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது. அப்போ நீங்கள் வார்த்தை விதைச்சிட்டாலே அது வல்லமையாயிரும். ஆனால் அந்த வார்த்தையை உங்களால் ரிசீவ் பண்ணிக்கவும் முடியும், துரத்தவும் முடியும். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அதாவது சாப வார்த்தையை ரிசீவ் பண்ணிங்கன்னா சாபம், சாப வார்த்தையை போல்டாக எதிர்த்து தேவ வார்த்தையை விசுவாசிச்சிங்கன்னா ஜெயம். எத்தனை பேருக்கு புரியுது?